உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது நடக்குமா? ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போது நாங்கள் இந்த 2 வருஷமாக நிறைய விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி நான் வெளியே வந்ததுக்கு என் வீட்டாண்ட ஒரு 200-300 பேர் அமிச்சிங்க. ஏன்னா இவ ஒரு குரல் கொடுத்தா இவளை பார்த்து அடுத்தடுத்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளுடைய கோட்டை கலைஞ்சிடும், நம்மளோட பிளானிங்லாம் மாறிடும், நம்மளால இதுக்கப்புறம் பணத்தை மூட்டை கட்ட முடியாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. எவ்வளோ ஆட்கள் அமிச்சிங்க, ஆட்கள் அமிச்சிங்க, ரவுடிசம் பண்ணீங்க, ரவுடி கிட்டலாம் என் ஃபோட்டோ கொடுத்தீங்க, என் கையை உடைக்கணும், காலை உடைக்கணும், எவ்வளோ விஷயங்களாம் எல்லாத்தையுமே நான் கடந்து வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்தை உங்ககிட்ட காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எது ஒன்றாலுமே எனக்கு நடக்கட்டும், என்னை நம்பி வந்தவங்களுக்கு நடக்கக்கூடாது. கரெக்டுங்களா? நான் அந்த நல்ல ஒரு எண்ணத்தில் தான் நான் யாரையுமே அன்றைக்கும் மந்த்ரா தனியாக தான் பேசினேன், இன்றைக்கும் மந்த்ரா தனியாக தான் பேசுகிறேன்.